பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் நம்மை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் நடபடிகளே போன வாரம் நினைக்கிறேன் 7வது அதிகாரத்தை நாம் தியானித்தோம். ஸ்தேவான் அங்கே இரத்த சாட்சியாய் மரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவங்க 7 பேரை அப்போஸ்தலர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போ சீசருடைய தொகை எருசலேமிலே அதிகமாய் பெருகினபடியால் 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 7 பேர் மேல என்னெல்லாம் இருந்துச்சு என்றால் அதே ஆசீர்வாதம் நம்ம மேலேயும் இருக்கிறது. இந்த ஃபுல் ஆஃப் த கிரேஸ், ஃபுல் ஆஃப் த ஃபெய்த், ஃபுல் ஆஃப் த விஸ்டம், ஃபுல் ஆஃப் த பவர், full of the Holy Spirit. Praise the Lord. தேவ கிருபை அவர்கள் எல்லோரும் மேலேயும் இருந்தது. Praise God. அவங்க மேல விசுவாசம் இருந்தது. அந்த நிறைவான விசுவாசம், நிறைவான கிருபை, நிறைவான அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அந்த நிறைவான நாணம் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை ஸ்தேவான் அற்புதங்கள் செய்தான். ஆனால் அவன் இரத்த சாட்சியாக மரித்தான். அந்த இடத்துல பவுல் மாறுவதற்கு முன்பாக சவுல் என்ற வாலிபன் அங்கே இருக்கிறார். இப்போது 8வது அதிகாரம் தொடர்கிறது. 8வது அதிகாரத்தை வாசிப்போமா? பிரைஸ் காட். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களே சிறைப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்க பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாருங்க, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சபைக்கு ஒரு பெரிய ஒரு உபத்திரவம் வருகிறது. ஆனால் எப்படிப்பட்ட மனிதனையும் தேவன் மாற்றுவார் என்பதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்குது. சவுல் அதுக்கடுத்து புதிய ஏற்பாட்டிலே 13 நிருபங்கள் எழுத போகிற ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன். ஆனால் அவன் என்ன பண்ணான் பாருங்க, ஸ்தேவான் கொலைக்கு அவன் சம்மதம் தெரிவித்தான். ஸ்தேவான் மேலே அநேக கற்கள் விழுந்த போதும் அதை பார்த்து கொண்டு தான் இருந்தான். ஆனால் ஸ்தேவான் எப்படி சொன்னா, பிதாவை இவர்களே மன்னியும் என்று சொல்லி அவன் ஜீவனை விட்டான். இங்கே பார்க்கும்போது அவன் பாருங்க, விசுவாசி குடும்பங்கள் வீடுகள் தோறும் என்ன செஞ்சானா, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் போய் பிடிச்சி சிறைச்சாலையில் என்ன செய்கிறான், தள்ளுகிறான், போடுகிறான். எப்படிப்பட்ட காரியம்! அப்போது ஒரு விசுவாசி மக்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் உண்டாகிறது. ஆனால் அவர்கள் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பிரேஸ்ல வீடுகள் தோறும் பிரச்சனை வந்துருச்சு, துன்பங்கள் வந்துருச்சு. ஆனாலும் இந்த ஜனங்கள் மேல இந்த அபிஷேகத்தை பாருங்க, இவங்க எங்க போனாலும் சுவிசேஷத்தை நினைஞ்சாங்களாம். அப்ப சுவிசேஷம் என்பது குட் நியூஸ். அல்லேலூயா. இவர்கள் சமாரியாவுக்கு போனாங்க, சிதறி போனாங்க எருசலேம்ல இருந்து. ஆனா எங்க போனாலும் தனக்கு இவ்வளவு உபத்திரம், தனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு என்பது குறித்து அவங்க கவலைப்படல. பிரைஸ்ல. ஏன்னா அவங்க எங்கேயும் போய் இந்த குட் நியூஸை, இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படி சபை எருசலேமை தாண்டி சமரியாவுக்குள்ள கடந்து வருகிறது. அப்போ சபை பழுகி பெருகி கொண்டு இருக்குது. பிரைஸ்ல. இந்த நேரத்தில் தான் பிலிப்பு என்பவன் சமாரியாவுக்கு போய் இயேசுவை குறித்து பேசுகிறான். அந்த பிலிப்பு யாரு என்றால், அந்த பந்தி விசாரிப்புக்காரனாக இருக்கிற அந்த 7 பேர்த்துல ஒரு நபர் தான். இப்போ பாருங்க, நம்ம மேலே இருக்கிற அந்த கிருபை, நம்ம மேலே இருக்கிற அந்த விசுவாசம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த நாணம், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை, நம்ம போய் ஆண்டோடைய குட் நியூஸை சொல்லும்போது அந்த பட்டணத்தில் எவ்வளோ பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகுன்னு பார்க்கும்போது வாசிப்போமா? 5, 6, 7. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. பிரைஸ் காட். இவ பாருங்க, சாதாரணமானவன், பந்தி விசாரிப்புக்காரனாக இருந்த பிலிப், அவன் மேல அந்த கிருபை
இருந்தது. இவன் போய் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான், தன்னை குறித்து அல்ல, கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். பிரசங்கித்த போது என்ன நடக்குதுன்னா, அநேகருக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் வசனத்தை தான் பேசிட்டு இருக்கிறான். பாருங்க, திமிர்வாதக்காரர்கள் நடக்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, குருடர்கள் பார்க்குறாங்க. பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. இந்த அற்புதம் அப்போஸ்தலர்களால் நடக்கலை. நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண விசுவாசியான பந்தி விசாரிப்புக்கான அந்த லீடர்ஸ்கள் 7 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க மேலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மேலே பூர்ண கிருபை இருந்துச்சு. அவங்க மேலே விசுவாசம் நிறைவை பெற்றிருந்தார்கள். அவர்கள் ஞானத்தின் நிறைவை பெற்றிருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றிருந்தார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றிருந்தாங்க. இப்போ இந்த வார்த்தையை சொல்லும்போது அங்கே இருந்த அசுத்த ஆவியெல்லாம் அலறடிச்சு ஓடி வெளியே போயிடுச்சு. அல்லேலூயா. நாமும் கூட இந்த வார்த்தையை படிக்கும்போது கேட்கும்போது நம்மளோட கவலை, பாரம், வேதனை, கடன், சோர்வு, திகில் எல்லாம் ஓடிடும். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது, இந்த வார்த்தைக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்குது. அப்போ நம்ம இந்த வார்த்தையை கேட்கும்போது, இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம இந்த வார்த்தையை கேட்கும்போது, இந்த வார்த்தையை நம்ம படிக்கும்போது நமக்குள்ள இருக்கிற பாரங்கள், வேதனைகள் அதுவா நெஞ்சிரும், ஓடிடும். பிரைஸ் கா. அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது இந்த வார்த்தையை கிறிஸ்துவை பிரசங்கித்த போது, கிறிஸ்துவை மையமாக வைத்த போது என்ன நடந்தது என்றால், அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. நம்ம இப்போ நமக்கு இந்த முதல் 3 வசனத்தை வாசிக்கும் போது சவுலுடைய மனநிலை எப்படி இருக்குது என்பது ஆண்டவர் காட்டு. அடுத்த 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சவுலை தொட போறாரு. எப்படிப்பட்ட கடினமான மனதை உடையவனையும் தேவன் அவனுடைய மனதை மாற்ற முடியும். பிரைஸ்லாம். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை கடினமாக இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பகுதிகள், சூழ்நிலைகள்லாம் கடினமாக இருந்தாலும் ஆண்டவர் குட் நியூஸ் சொல்கிறாரு, நான் மாற்றி தருவேன். பிரைஸ்லாம். அது மாத்திரம் இல்லை, இந்த வார்த்தைக்கு, கிறிஸ்துவுக்கு நாம் முக்கியத்துவம் தரும்போது என்ன நடக்குதுன்னா, அற்புதங்கள் நடக்கும். நம்ம இப்போ இதை சாதாரணமாக நம்ம தியானிக்காமல் இதை அப்படியே நம்ம மைண்டில் கொண்டு வரணும். மைண்டை மாற்றணும். ஆண்டவரே, கடினமான சவுலுடைய மனசை மாற்றினீங்களே, இப்போ எங்கள் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிற கடினமான சூழ்நிலையை நீங்கள் மாற்றுவீங்க. பிரைஸ்லாம். சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார். நம்முடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். அது மாத்திரம் இல்லை, அந்த அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கும். நம்ம அதை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இப்போ இந்த அற்புதம் அவன் போய் பிரசங்கித்தான், அற்புதம் அடையாளம் நடந்துச்சு. அப்போ நம்ம இங்கே சாதாரண விசுவாசியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் சபையிலையும் அற்புதங்கள் நடக்கும். பிரைஸ்லாம். இப்போ இப்படி அற்புதம் நடந்த உடனே 3வது காரியம், அங்கே ஒரு மாய வித்தைக்காரன் இருக்கிறான். அவன் மிகப்பெரிய மனிதனாக அவனை அந்த சமாரியா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் மாயாஜாலம்னா கீழே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 9-10 வாசிக்கலாம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு வந்தான். மிகப்பெரிய சாமியார் அவன். இன்னைக்கு நம்ம தேசத்தில் பல பேர் இருக்காங்க பாருங்க. சில பேர் மாய வித்தினால் லட்டுலாம் வர வைப்பாங்க. இவன் பயங்கரமான பில்லிசூனியம் செய்வேன்னு மட்டுமில்ல, பல காரியத்தில் மக்கள் எல்லாம் இவன் தாண்டா பெரிய மனுஷன், இவன் தான் பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து மக்களை எல்லோரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த பிலிப்பு சொன்ன அந்த சுவிசேஷம், பிலிப்பு சொன்ன அந்த கர்த்தருடைய ஜீவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அவன் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த போது நடந்த அந்த சமாரியாவில் நடந்த அற்புத அடையாளங்களை இவன் இந்த மாயவித்தக்காரன் பார்த்த உடனே அவனா மனமாற்றம் அடைகிறான். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். 11. அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று
பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பிரைஸ் காட். பாருங்க, அப்போ நம்முடைய அந்த வார்த்தை என்ன செய்யும்? பெரிய பெரிய மந்திரவாதிகளை கூட தலை குனிய வைக்கும், முழங்கால் படி வைக்கும். பெரிய பெரிய மனிதர்களை கூட மனமாற்றத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தையை தான் நாம் வைத்திருக்கிறோம். பிரைஸ்லா. பாருங்க, இவன் எவ்வளவோ மாயாஜாலம் பண்ணுனா, எவ்வளவோ காரியங்கள் செய்தான், ஆனாலும் தேவனுடைய வார்த்தை தான் ஜெயித்தது. இதே நம்ம யாத்திரா புஸ்தகத்தில் பார்க்கும்போது பார்வோனுக்கு முன்பாக மோசே போய் தன் கோலை போட்ட உடனே அங்கே இருந்த எல்லா மந்திரவாதிகளும், இவன் மோசே கோலை போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு. எல்லா மந்திரவாதிகளும் தன் கோலை போட்ட உடனே அவங்களுடைய கோல்லேருந்து என்ன வந்துருச்சு? பாம்பு வந்துருச்சு. ஆனால் வேத வசனம் சொல்லுது, இந்த மோசையின் கோலிருந்து வெளிப்பட்ட அந்த பாம்பு எல்லா பாம்பையும் முழுங்கியது. பிரைஸ்லா. அவன் எதை குறித்து பேசுவான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கும் ஏற்றவை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது, அப்போ இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நமக்கு எதிராக எந்த மனிதனும் செயல்பட முடியாது. எப்படிப்பட்ட மாயவித்தைக்காரனும் இயேசுவின் நாமத்துக்கு கீழ்ப்படிந்தான் ஆக வேண்டும். பிரைஸ்லா. ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள நாமம். அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இப்போ எப்படி மோசையுடைய கோல்லேருந்து வெளிப்பட்ட அந்த சர்ப்பம் மற்ற எல்லா சர்ப்பங்களையும் முழுங்கினது போல நம்ம இப்போ விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லா அவிசுவாசங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா கவலைகள், எல்லா வறுமைகள், எல்லா பயங்களை இயேசுவின் நாமத்தில் நான் பேசும்போது, அதை நான் விசுவாசிக்கும் போது, அவை எல்லாவற்றின் மேலும் நான் அதிகாரம் எடுப்பேன். பிரைஸ் காட். அப்போ ஒரு எழுப்புதல் நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம இன்னும் என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். நமக்கு எதிராக எந்த சக்தியும் என்ன செய்ய முடியாது? செயல்படவே முடியாது. பாருங்க, இப்படி சொன்னோன்னு அவன் என்ன செஞ்சுட்டான்? அவனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று யாரை பற்றி கொண்டானா? பிலிப்பை பற்றி கொண்டான். பார்க்குறான், என்னடா நம்ம லட்டெல்லாம் வர வச்சோம், இவன் என்னடா முடவனை நடக்க பண்ணுறான், குருடர்களை பார்க்க வைக்கிறான், எப்படி பயங்கரமான அசுதாவிகள்லாம் அலறடிச்சு ஓடுதே அப்படின்னு சொல்லி அப்படியே பிரமித்தான். வேத வசனம் சொல்லுது, இந்த அற்புதங்களை கண்டு அந்த மாயவித்தைக்காரன் பிரமித்தான். 14-15 பாருங்க. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். பிரைஸ் காட். இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த இப்போ அந்த எருசலேம்லேருந்து நிறைய விசுவாசிகள் சிதறி போய் அங்கங்கே போயிட்டாங்க. அப்போஸ்தலர்லாம் எருசலேமில் இருக்கிறாங்க. பிரைஸ்லாம் விசுவாசிகள்லாம் ஏன்னா வீடுகள் புகுந்து அவன் என்ன செய்கிறான்? சவுல் அவங்கள சிறைப்பிடிக்கிறான், உபத்திரவப்படுத்துகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிதறி போனவங்க எல்லாத்துலேயும் அங்கங்கே காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதில் மிக விசேஷமானது யார்? பிலிப்பு. இப்போ பிலிப்பு போய் சமாரியாவில் இப்படி அற்புதங்கள் செஞ்ச உடனே இந்த நியூஸ் எங்கே போகுது? அப்போஸ்தலருக்கு போகுது. அப்போஸ்தலருக்கு போன உடனே அவங்க கேள்விப்பட்டு சரி நம்ம சமாரியாவுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் எல்லோரும் இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருந்தாங்க. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறவில்லை. உடனே அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போது ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாருடைய கைகள் அவங்களுடைய தலையின் மேலே கைகளை வைக்கிறாங்க. கைகளை வைத்த உடனே பரிசுத்தாவியோட அபிஷேகம் இறங்குது. அல்லேலூயா. இப்போது நம்ம இந்த சாப்டரை நம்ம பார்க்கும்போது எப்படி தியானிக்கணும்னா, நம்முடைய மனதை இந்த சாப்டர் மூலமாய் மாற்ற வேண்டும். முதல்ல நம்ம பார்த்தோம், சவுலுடைய மனநிலை கடினமான மனநிலை உடையவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை தொட போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலை எல்லாத்தையும் கர்த்தர் தொடுவார். பிரைஸ்லா. அதை மாற்றி போடுவார். பிரைஸ்லா. ரெண்டாவது பார்க்கும்போது இந்த பிலிப் என்பவன் போய் குட் நியூஸ் சொல்கிறான். குட் நியூஸ் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த போது, அப்போ நம்ம இந்த வார்த்தையை நம்ம இன்னும் ஆழமாய் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய சபையில் அற்புதம் நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும்.
பிரைஸ்லா. அதுபோல் கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகள், அது வார்த்தையை நம்ம தியானிக்க தியானிக்க அதுவாகவே என்ன செஞ்சிடும், அலறடிச்சு ஓடிடும். பிரைஸ்லா. அப்போ பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். பெரிய மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வருவார்கள். இதான் எழுப்புதல். வார்த்தையை தான் பிரசங்கிக்கிறான். ஆனால் பிலிப்பு பாருங்க, பிலிப்பு வந்து ஒரு சுவிசேஷகன். வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் 5 வகையான ஊழியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. முதல் ஊழியம் போதகர் ஊழியம், அடுத்தது மேய்ப்பர் ஊழியம், அடுத்தது மூணாவது வந்து 4வது தீர்க்க தரிசன ஊழியம், 3வது வந்து சுவிசேஷ ஊழியம், 5வது அப்போஸ்தலர் ஊழியம். இந்த 5 விரல் பாருங்க. 1 போதக ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம். இந்த அப்போஸ்தலர்கள் யாருன்னா மேய்ப்பர்கள், போதகர் டீச்சிங், அவங்க போதகர் தனியாக ஊழியம், அவங்க அது ஒரு ஊழியம். மேய்ப்பர்கள் சபையை நடத்தக்கூடிய மேய்ப்பர்கள். 3வது சுவிசேஷர்கள், 4வது தீர்க்கதரிசிகள், 5வது அப்போஸ்தலர். இந்த 5 ஊழியமும் சபைக்குள் நடக்கும். இந்த அப்போஸ்தல காலிங் பெற்றவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா டீச்சிங், அதாவது அவங்க வேதத்தை போதிக்கிற ஊழியத்தையும் செய்ய முடியும். 2வது மேய்ப்பர் ஊழியத்தையும் அவங்க செய்ய முடியும். 3வது சுவிசேஷ ஊழியத்தையும் அவங்க செய்ய முடியும். 4வது தீர்க்க தரிசன ஊழியத்தையும் செய்ய முடியும். 5வது அப்போஸ்தலர். அப்போ இந்த 5 சுண்டு விரல் வந்து 4 தொடுதா? பிரைஸ்லா. இப்போ சுவிசேஷகனாக இருக்க பிலிப்பு போய் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறான், ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டான். ஆனால் அப்போஸ்தலர்கள் வந்து விசுவாசிகள் மேலே கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பிரைஸ்லா. அப்போ 5 வகையான ஊழியங்களில் நம்ம இந்த அப்போஸ்தலர்களுடைய காலிங் வந்து 5 வகையான ஊழியங்களையும் அப்போஸ்தலர்கள் என்ன செய்வாங்க, செய்ய முடியும். 5 வகையான ஊழியமும் சபையிலிருந்து என்ன செய்யப்படும், வெளியேறும், வெளிப்படும். பாருங்க, இப்போ இங்கே வந்தோன்னு அப்போஸ்தலர்கள் வந்து பேதுரு, யோவான் வந்து விசுவாசிகள் மேலே எல்லாம் கைகளை வச்ச உடனே பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கின உடனே இது இந்த மாயவித்தக்காரன் பார்க்குறான், சீமோன் பார்க்குறான். பார்த்த உடனே பாருங்க 17, அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்தாவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அதற்கு சீமோன், நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். பாருங்க, இவன் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான். ஆனால் இவனோட ட்ரிக் என்னன்னா, இவங்க என்னடா கை வச்சா என்ன ஆயிடுறாங்க, அபிஷேகம் வந்துடுது. அப்போ ஏற்கனவே பெரிய பெரிய ஆள் பாருங்க, பணத்தெல்லாம் கொண்டு வந்துட்டான். நான் யார் மேலே கை வைக்கணும், அவங்கெல்லாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உடனே. ஏன்னா கிஃப்ட்டு என்பது இந்த இடத்துல சொல்லப்படுறது பணத்தினால் வாங்க முடியாது நம்முடைய ரட்சிப்பு. பிரைஸ்லாம். இன்றைக்கி நம்ம கிருபையால் தான் நம்மளை ரட்சித்தார். அதனால தான் அதே மாதிரி கிருபையால் தான் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறார். கிருபையால் தான் வரங்களை கொடுக்குற. அதை இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்போது கிருபை தான், எல்லாமே கிருபை தான். அது நம்முடைய கிரியையினால நமக்கு ஆண்டவர் ஒன்றும் கொடுப்பதில்லை. ஆனால் இவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அப்போது பணத்தினால சம்பாதிக்க. அப்போ தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, பணத்தினால தேவ கிருபையை வாங்கவே முடியாது. தேவ கிருபைக்கு முன்பாக பல கோடி பணமும் தங்கமும் அது ஒன்றுமே இல்லை. அப்போது அந்த கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். பிரேசிலா. கிருபையால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ கிருபை என்பதுக்கு வந்து தேவன் நமக்கு தகுதியில்லாத நமக்கு தேவன் பாராட்டுற அன்பு. இன்னொன்று ஒரு வார்த்தை, கிருபை என்பது பரிசு. இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஒருத்தவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரோன்னா அது வந்து பரிசாக கொடுத்துட்டு நான் இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன், நீங்கள் திரும்ப என்ன செஞ்சுருங்க எனக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னால் அது வந்து என்ன கிடையாது, பரிசு
கிடையாது. அப்போ gift, அப்போ தேவனுடைய கிருபையும் வரங்களும் மாறாதவைகள். அதான் தாவீதுக்கு அருளின கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கார். இன்னைக்கு இந்த நம்ம மேல இருக்க கிருபை கிறிஸ்துவின் கிருபை. அந்த கிருபை நம்ம மேல எப்படி இருக்குன்னா பூரணமாக இருக்குது, பரிபூர்ணமாக இருக்கிறது. அதனால தான் இந்த அப்போஸ்தலன் பிலிப்பு போய் எப்படி சமாரியாவில் போய் இவ்வளவு காரியங்கள் செஞ்சானா, அவன் மேல ஃபுல் ஆஃப் த கிரேஸ். அப்போ நம்ம சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினால எங்கள் வாழ்க்கையில் கிருபை நிறைந்து இருக்குது. கிருபையால் தான் நாங்கள் வாழ்கிறோம், கிருபையால் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையால் தான் நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டோம், கிருபையால் தான் தேவனோட பிள்ளையாக மாறிட்டோம், கிருபையால் நாங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கிறோம், கிருபையால் நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம், கிருபையால் நாங்கள் சுகமாயிட்டோம், கிருபையால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம், கிருபையால் நாங்கள் வெற்றி பெறுவோம், கிருபையால் நாங்கள் நித்திய ஜீவனை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிருபை. அப்போ இவன் பவுல் பேதுரு சொல்கிறான், இப்போ இது கிருபையால் கிடைச்சது. எனக்கே தெரியும், பேதுருக்கு தெரியும் அவன் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னு. அது கிருபையால் தான் கிடைத்தது. பிரைஸ்லாம். அது நம்முடைய சுயக்கிரியினால் உண்டானதில்லை. உடனே அவன் சொல்கிறான், அதெல்லாம் நேரிடாதபடிக்கு எனக்காக நேசிச்சுக்கோங்க, வேண்டிக் கொள்ளுங்க. இப்போ இங்கே ஒரு 3 சம்பவத்தை பார்த்துக்கிறோம். முதல் சம்பவத்தை பார்க்கும்போது சவுலுடைய கடினத்தன்மை. 2வது பிலிப்பு போய் சமாரியாவில் போய் பிரசங்கிக்கிறான். அந்த சமாரியாவில் மகிழ்ச்சி உண்டானது. அந்த ஒரு வார்த்தையை பாருங்க, அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நான் அதை விட்டுட்டேன் பாருங்க, மிகுந்த சந்தோஷம். நம்முடைய சொல்லுங்க, நம்ம எங்க கூட சேர்ந்து சொல்லுங்க, எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் சபையில், ஃபைனான்ஸில், எங்களுடைய எல்லா பகுதியிலையும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேசும்போது, தியானிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தை கிறிஸ்துவை நாங்கள் முதலிடமாக வைக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பிரைஸ்லா. அதுக்கடுத்து மாயவித்தக்காரன் மனம் திரும்புகிறதை நம்ம இங்கே பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் சமாரியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் போது தேவ தூதன் பிலிப்பு இடத்துல இடைப்படுகிறான். பயங்கரமான எழுப்புதல் நடந்துட்டு இருக்குது. சமாரியாவில் நிறைய ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த சமாரியாவிலேயே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிடுச்சான். இப்போ நம்ம சொல்லணுமானா, இந்த ராஜபாளையத்திலேயே மகிழ்ச்சி உண்டாயிற்று, இந்த மாவட்டத்திலே மகிழ்ச்சி உண்டாயிற்று, தமிழ்நாட்டிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்ம கையில், நம்ம தான் பெரிய வேலையை செய்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இந்த பிலிப்பு இந்த வேலை செய்யறான், எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படி நினச்சி அவன் சொல்லலை. ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன் அதுக்குரிய காரியங்களை கொடுப்பார். அப்போது இந்த காரியங்களை அந்த பட்டணமே களி கூற அளவுக்கு, அதை எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்போது இதுதான் குட் நியூஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு வேலை. ஹல்லேலூயா. அப்போது அதை இப்போ இந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது, அதுக்கடுத்து இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல பிலிப்பை தேவன் எப்படி பயன்படுத்துகிறான்னு பார்க்கும்போது 25 பாருங்கள். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இப்போ இந்த அப்போஸ்தலர்கள் பாருங்க, எருசலேம்லேருந்து வந்த பேதுரு யோவானும் இங்கே சமாரியாவில் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாத்து மேலே கை வைக்கிறாங்க. கை வைக்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குது. இப்போ நம்ம விசுவாசிக்கணும், என் கையை என் தலைமையில் வைக்கும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஏற்கனவே பெற்ற அபிஷேகம் என்ன செய்யும்? அனல் மூட்டும். அடுத்த உங்கள் பிள்ளைங்க மேலே நீங்கள் கை வைக்கும்போது அவர்கள் அபிஷேகத்தை பெறுவார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கணும் நம்ம. பிரைஸ்லாம். நம்ம சபையில் எல்லாரும் மேலேயும் பரிசுத்தாவியோடைய அபிஷேகம் கடந்து வரும். பிரைஸ் காட். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தாவியோடைய அபிஷேகம் கடந்து வரும் பாருங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப ரிட்டர்ன் போகும்போது அப்படியே போகும்போது கிராமங்கள் தோறும் அப்படியே சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே எருசலேம் போகிறாங்களாம். பிரைஸ் காட். எப்படி பாருங்க. அல்லேலூயா. அப்போது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அன்றைக்கி முழு வேதாகமும் அவங்க கையில் இல்லை, இன்னும் நிருபமெல்லாம் என்ன செய்யப்படவில்லை, எழுதப்படவில்லை. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று, இயேசுவின் கிறிஸ்துவின் நாமம். அதை சொல்லி அற்புதத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நமக்கு இங்கிலீஷ் வேதாகம் மட்டும் நூற்றுக்கணக்கான வேதாகமும் இருக்குது. தமிழ்லேயே 4 வேதாகமும் இருக்குது.
பிரைஸ்லாம். ஆனால் நாம் விசுவாசிப்போம், இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் சபையிலும் செய்வாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். அதுக்கடுத்து பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். பிரைஸ் காட். இவ்வளோ பெரிய எழுப்புதல் நடந்துட்டு இருக்கும்போது டக்குனு தேவதூதன் வந்து பிலிப்பு கிட்ட என்ன செய்கிறான், பேசுகிறான். நீ வந்து தெற்கு முகமாய் காசா பட்டணத்தில் இருக்க வனாந்தர மார்க்கமாக நீ என்ன செய் போ அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, உடனே கீழ்ப்படிந்து போகிறான் பாருங்க. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகை என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். பிரைஸ் காட். மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குப்பாங்க. தேவதூதன் சொன்னனால உடனே கீழ்ப்படிந்து அவன் ஓடுறான். ஓடி பார்த்தா வனாந்தர மார்க்கமாக ஒரு மினிஸ்டர் வந்துட்டு இருக்கார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் யாருன்னா எத்தியோப்பியாவுடைய ராணியுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் யாருன்னா இவன் புறஜாதி தான். ஆனால் எருசலேமில் தேவனை, யெகோவா தேவனை வணங்குவதற்காக வந்து வணங்கி விட்டு திரும்பி போகிறான். திரும்பி வந்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்க, ரதத்தில் ஒரு மினிஸ்டரு அந்த 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 டயத்தை எப்படி யூஸ் பண்ணுறான் பாருங்க. அன்னைக்கு வந்து தோல் சுருலாம் இருக்கும். அப்போ அந்த ரதத்தில் உட்காந்துக்கிட்டு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரத்தை வாசிக்கிறாப்ப. பிரைஸ் காட். இன்று நம்ம வேதத்தை வாசித்தோமா அப்படின்னு வீட்டில் எழுதி வச்சிருக்கணும். அல்லேலூயா. பாங்க, நமக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குது. அவன் பாவம் பெரிய மினிஸ்டருங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, அந்த தேசத்துடைய மிகப்பெரிய ஒரு அமைச்சர், நிதி அமைச்சர். அவன் தன்னுடைய நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்க. பிரைஸ்லா. அப்படி பயன்படுத்துவனுக்காக இங்கே ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற எழுப்புதல் வீரனை பிலிப்பை ஆவியான என்ன செஞ்சிட்டாரு, போச்சுட்டாரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு மட்டும் ஆண்டவரே எனக்கு இந்த பைபிள் கற்றுத்தாங்க, இந்த வேதத்தை நான் அதிகமாக புரிஞ்சுக்கணும். அவன் புரியாமல் வாசித்துட்டு இருக்கிறான். ஆனால் அவன் ஒரு புறஜாதி. ஆனால் தேவன் மேலே என்ன செய்கிறான், பற்றுதல் வைத்து அந்த தோல் சுருகளை வாங்கியிருப்பான் போல. வாங்கி ரதத்தில் எப்படி போயிட்டு, ரதம் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறோம், அதில் உட்காந்து பிரைஸ்லா. சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் படித்தோமா? ஒரு அதிகாரம் படித்தீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ நம்ம எவ்வளோ நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம கையில் செல்ஃபோன் இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. எப்படி பாருங்க, ரதம் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், அதில் உட்காந்து அப்படி பயப்படுங்க. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ பிலிப்பு பாருங்க, அந்த வார்த்தையின் மேலே அவன் அந்த மினிஸ்டருக்கு ஆர்வமாக இருந்தபடினால ஒரு தேவ ஊழியனே என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் அனுப்புகிறாரு. வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது நமக்காக அநேக நன்மைகள் வரும். பிரேச நம்ம சபைக்காக அநேக நன்மைகள் வரும். நம்ம சோர்ந்து போக வேண்டாம், வார்த்தையை நம்ம முதலிடம் கொடுப்போம். அப்போ உடனே இப்போ தேவதூதன் தான் ஃபஸ்ட்டு சொல்லுகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவன் போய் அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கிறான். சேர்ந்த உடனே ஆவியான சொல்லாரு, நீ போய் கிட்ட போய் நின்றுக்கோன்னு. அதுவும் பாருங்க, அவன் வாசிக்கிறதை அவன் சத்தமாக வாசிக்கிறான் பாருங்க. நல்லா நீங்கள் அதை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, இப்போ ரதத்தில் அமைச்சர் வாசித்துட்டு இருக்காரு, இவன் கிட்ட போய் கேட்கிறானா எவ்வளோ சத்தம் வாசித்து இருக்கான் பாருங்க. பிரேஸ் காட். வாசித்து சத்தம் வாசிக்க, அவன் என்ன வாசிக்கிறான்னு இவன் கேட்டு சொல்கிறான். உடனே எப்போ இது நீங்கள் வாசிக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். தெரியாதே, யாராவது சொன்னால் தானே எனக்கு தெரியுன்னு உடனே தன்னுடனே கூட அந்த ரதத்தில் பிலிப்பை ஏற்றி கொண்டான். பிரைஸ் காட்.
ஹல்லேலூயா. உடனே இயேசு கிறிஸ்து இது யார், இது அடிக்கப்பட்ட காரியங்கள் என்ன, ஏசாயா 53 தான் என்ன செய்கிறான், பிரசங்கிக்கிறான். அப்போது உடனே அவன் கேட்குறான், இது இந்த தீர்க்கதரிசி வந்து தன்னை குறித்து சொல்லுகிறாரா மற்றவங்களை குறித்து சொல்லுகிறாரா அப்படின்னு சொன்னால், இல்லை, இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அப்போது அது நிறைவேறி விட்டது, இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து விட்டார், மரித்து உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறான். பேசின உடனே அவன் அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குற உடனே அடுத்தது அவன் ஞானஸ்தானத்தை பற்றியும் பேசிட்டான். அப்போ நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது எதையும் சேர்த்து சொல்லணும், ஞானஸ்தானத்தையும் சொல்லணும். உடனே பாருங்கள், அவன் வாசித்த வேத பகுதியில் முடிஞ்ச பிற்பாடு 34 பாருங்கள். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓடியத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அப்பொழுது பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவை உடனே நெஞ்சிட்டான், சம்பாதிச்சிட்டான் பாருங்க. பிரைஸ் காட். உடனே அப்போ தண்ணி இருக்குது, நிப்பாட்டுப்பா ரதத்தை, நான் உடனே நான் முழு இருதயத்தோடு நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறேன். அவ்வளோ. இப்போ ஞானஸ்தானத்துக்கு வந்து தாமதமே இல்லை, ஒரே ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னா முழு இருதயத்தோடு நம்ம விசுவாசித்தோம்னா உடனே இறங்கி 2 பேர் என்ன செய்கிறாங்க, இறங்கி தண்ணீரில் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறான். பிரைஸ் காட். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நமக்கு தெளிப்பு ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்படவில்லை. இந்த ஸ்நானம் என்றாலே மூழ்கள் தான். அப்போ உடனே அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த உடனே இப்போ என்ன பண்ணுறாரு பாருங்க, அவன் ரதத்தில் போயிட்டுருக்கிறான். இவன் வந்து சமாரியாவிலேருந்து காசா வனாந்திரம் வரை அணிஞ்சிருக்கணும், பிலிப்பு ஓடி வந்திருக்கணும். அவன் ரதத்தில் போயிட்டுருக்கிறான். அவன் ஆண்டவர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவன் தன்னுடைய பிசிக்கல், தன்னுடைய சரீரத்துக்கு எல்லா பலனையும் வைத்து அவன் ஓடுறான். இப்போ பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படி திரும்புங்களையும் பரிசுத்த ஆவியானவர் தூக்கிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்த வசனம். அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பாருங்க, என்ன ஒரு வார்த்தை மேல தாகம் இருந்துச்சுன்னா நமக்காக எந்த நபரையும் ஆண்டவர் கொண்டு வருவார். பிரைஸ் காட். எந்த அற்புதத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். இப்போ என்ன வேலை, இவன் ஞானஸ்தானம் எடுக்கணும், அவ்வளோதான். வார்த்தையை புரிஞ்சு கொண்டான், எருசலேமுக்கு வருகிறான். ஆனால் இப்போது அவன் யெகோவா தேவனை தான் அறிஞ்சிருக்கிறானே தவிர கிறிஸ்துவை என்ன செய்யலை, அறியவில்லை. ஆனால் அவன் ஆவியான கரெக்டாக நடத்திட்டு இருக்காரு. அவன் ஏசாயா 53 வாசித்து கொண்டு இருக்கும்போது இவர் பிலிப்பு வந்து சேர்றாப்ப. அப்போ உடனே இயேசுவை குறித்து சொல்வது ரொம்ப ரொம்ப எளிமையான காரியமாக மாறிவிட்டது. உடனே ஞானஸ்தானம் பெற்ற உடனே ஆவியானவர் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தொலைவில் அவனை தூக்கி கொண்டு போய் வச்சிட்டார். அல்லேலூயா, பிரைஸ்லா. நம்ம சொல்லுவோமா, இயேசுவின் நாமத்தால் கர்த்தருக்காக வேதத்திலையும் ஊழியத்திலையும் நாங்கள் பிரயாசப்படுவோமானால் கர்த்தர் எங்களை தூக்கி கொண்டு போவார். பிரைஸ்லா. பல தேசங்களுக்கு தூக்கி கொண்டு போவார். பாருங்கள், நம்முடைய இந்தியாவில் அந்த ஊழியர் இறந்து விட்டார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அவர் பாம்பேயில் ஒரு ஊழியத்துக்காக 3 நாள் ஊழியத்துக்காக போயிருக்கிறார். 3 நாள் ஊழியம், ஒவ்வொரு 2ஆம் நாள் 3ஆம் நாள் ஊழியம் முடிச்சுட்டு தன்னுடைய லாட்ஜுக்கு வந்திருக்காரு. லாட்ஜில் வந்து தன்னுடைய டைரியை அப்படி பார்த்துருக்காரு. பார்த்தா அதே டேட்டில் திருநெல்வேலிக்கு இவர் மாலை கூட்டத்துக்கு வரும்படி, 3 நாள் கூட்டத்துக்கு வரும்படி அவர் இணைஞ்சிருக்காரு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அவர் எங்கே இருக்கார்? வெள்ளிக்கிழமை பாம்பேயில் இருக்கிறாரு. இப்போ ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஐயோ இப்படி சொல்லிட்டேனே. அவர் வருவதற்காக அங்கேயே முன்னேற்பாடு பண்ணிட்டாங்க. இப்போ அவர் மறந்துட்டார். இப்போ ஆண்டவரே என்ன செய்யன்னு சொன்னாராம். ஆண்டவர் சொன்னா, நீ முழங்கால் படிக்கிட்டு. அவ்வளோ முழங்கால் படிக்கிட்ட உடனே அடுத்த செகண்டு இங்கே வந்துட்டாங்க, ஸ்டேஜுக்கு வந்துட்டாராம். பிரைஸ் காட். ஸ்டேஜில் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு
திரும்ப அவங்க அங்கே ஒரு ரூம் பிடிச்சாங்களாம். அந்த ரூம்லேருந்து திரும்ப இங்கே வந்துட்டாராம். பிரைஸ்லா பாருங்க. அது அந்த அவர் சாட்சி சொல்லியிருக்கிறார். அப்போது தேவ ஆவியானவரால் நம்ம நினச்சோன்னா திடீர்னு அமெரிக்கா கூட்டு போயிடுவார், விசா இல்லாமல். அல்லேலூயா, பிரைஸ்லா. ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சான்? ஓடுனான். பிரைஸ் காட், பிரயாசப்பட்டான். அப்போது தேவன் இந்த 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 இடத்துல இங்கே இங்கே இந்த இந்த சாப்டர் 8வது அதிகாரத்தில் ஒன்று சவுலுடைய கடினத்தன்மை, ரெண்டாவது பிலிப்பு போய் குட் நியூஸ் சொல்கிறான் சமாரியாவில். அப்போ குட் நியூஸ் இயேசுவை குறித்து சொல்லும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா அசுத்தாவிகள் ஓடுகிறது, அற்புதம் அடையாளம் நடக்குது, மூன்றாவது மகிழ்ச்சி உண்டாகிறது. அதுக்கடுத்து மிகப்பெரிய மாயவித்தக்காரன் மூன்றாவது அவன் என்ன செய்கிறான்? மனம் திரும்புகிறான். நாலாவது அப்போஸ்தலர்கள் சீசர்கள் மேல் கைகளை வைக்கும்போது அபிஷேகம் வரும். அப்போ நாமும் கூட விசுவாசிக்கணும், இந்த எண்ணங்கள் அப்படியே மாற்றணும். ஆண்டவரே என் மேலே உங்களுடைய கரம் இருக்குது, பிரேசலா, நான் என் பிள்ளைங்க மேலே கை வைக்கும்போது கூட அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் ரட்சிக்கப்படுறார். அங்கே ஒரு பெரிய மாயவித்தக்காரன் ரட்சிக்கப்படுறான், இங்கே ஒரு பெரிய மினிஸ்டர் ரட்சிக்கப்படுறார். ஆனால் அந்த மினிஸ்டர் ஏற்கனவே தேவனை அறிந்திருக்கிறார், ஆனால் கிறிஸ்துவை அவர் அறியவில்லை. அப்போ கிறிஸ்துவை அறியும்படியாக பிலிப்பை உடனே ஆண்டவர் நடத்துகிறார். அப்போ அங்கே முடிந்த உடனே அதான் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்பதுதான் அப்படி தூக்கிட்டு போயிட்டார். அல்லேலூயா, பிரைஸ்லா, க்ளோரி டு. அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் மனதை நாங்கள் மாற்றுகிறோம். இந்த ஊழியம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வேலையெல்லாம் ஒரு வேளை இப்பொழுது கடினமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, நாங்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் போக வேண்டிய இடங்களுக்கெல்லாம் எங்களை தூக்கி கொண்டு போகிற நல்ல கர்த்தாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். க்ளோரி டு லா ரேபா ஹஷா லோபா லபாலா. எல்லாம் எங்கள் கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பா ரேபே கல் போ பா ஷாக்கா லோபா லா ரேக்க லோ மா கா லோ மா நேக்கா லோபா நேக்கா லோபா ஷாக்கா லாபா ரேக்கா லோ மா தேமே ஹவுஷ கல் போ மா தேமே ஹவுதா ரேபே மா தேபே கல் லோ தா நேக்கோ மா நா ஷாதா ராபா லாபாலா. இயேசுவின் நாமத்தினால எல்லா கடின சூழ்நிலைகள் மாறினதுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவை இந்த பட்டணத்தில் நாங்கள் உயர்த்த போகிறோம். அப்போ இந்த பட்டணமே மகிழ போகிறது, எங்கள் குடும்பம் மகிழ போகிறது, எங்கள் சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பமும் மகிழ போகிறது. மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று வாசிக்கிறோமே, அப்படியே நீங்கள் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இங்கே பெரிய பெரிய மந்திரவாதிகள் மனம் திரும்ப போவதுக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை நீர் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எல்லோரும் பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடனே ஆண்டவரே இந்த மினிஸ்டர் அப்பா ஞானஸ்தானம் எடுத்தது போல ஜனங்கள் உடனே ஞானஸ்தானம் எடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் வெளிப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தூக்கி சுமக்கிற பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், வரவேற்கிறோம். எங்கள் மனதில் இருக்கிற எல்லா பாரங்கள் வேதனைகள் எல்லாம் எங்களை விட்டு நீங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூலமாய் எங்களோடும் சபையோடும் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் பேசும். ஆண்டவரே, இதில் நடக்கிற எல்லா எழுப்புதல் எங்கள் சபையிலையும் அப்பா எங்கள் பட்டணத்தில் தேசத்தில் இருக்கிற சபையிலும் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர்